Hello everyone, welcome to Magilmati Studios. இன்னைக்கு நம்ம செகண்ட் ஷோல பார்க்க போற படம் அர்ஜுன் தாஸ், காளிதாஸ் ஜெயராம் அண்ட் விஜய் நம்பேர் சாரோட டைரக்ஷன்ல வெளிவந்த போர். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆக்ஷன் பவர் பேக்டு மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி லைன், ஒன் லைனர் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெருசா காம்ப்ளிகேட்டா நீங்க யோசிக்க தேவையில்ல. 2.5 hours ஆக்ஷனா பவர் பேக்டா போகும். யங்ஸ்டர்ஸ்க்கான மூவி, 100% யங்ஸ்டர்ஸ்க்கான மூவி. நிறைய கேரக்டர்ஸ் வந்தாலும் ரொம்ப கீனா இருந்தாங்க அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான மூவிங்கிறதுல. ரொம்ப ஃபிலிம் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் விஜய் நம்பியார் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், எக்ஸலன்ட் ஃபிலிம் மேக்கிங். நிறைய விஷயங்கள் நுண்ணிப்பா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா எனக்கு இந்த சாப்டர்ஸா அந்த படம் ஓவராலா பிரிஞ்சிருக்கும். ரொம்ப ரசிக்கக்கூடிய சாப்டர்ஸ் என்ன அப்படின்னா 7th சாப்டர்ல போர் அப்படிங்கிற விஷயம். அந்த 7th சாப்டரோட நேம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சாப்டருக்கு நேம்ல அது என்டையரா ஒரே டேக்ல எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 minutes அந்த டேக்ஸ் அந்த சீன் இருக்கு. அது சும்மா ஒரு ரூம்ல எடுத்தது சீன்ல ஹாஸ்டல்ல ஆடிட்டோரியல் ஆரம்பிச்சு அங்க இருந்து ஹாஸ்டலுக்கு போயிட்டு ஹாஸ்டல்ல இருந்து ஒரே டேக்ல அதே சேம் டேக்ல அங்க ஒரு டிரைவிங்க்கு போய் டிரைவிங்ல வார் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். பெரிய சண்டை நடக்கும். அந்த சண்டை முடிகிற வரைக்கும் ஒரே டேக்ல எடுத்திருக்காங்க. எடிட்டிங் கொண்டு இங்க நடந்திருக்கு. எடிட்டிங் இந்த சென்ஸ் பிளே ஸ்பீட்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஆக்சுவலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து போர் அப்படின்றது வந்து கம்யூனிசம் இன் மாடர்ன் சொசைட்டி. ஓகே, இதுதான் ஓவராலா வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாவே ஒரு சீன்லயும் அந்த கம்யூனிசத்தை திணிச்சிருக்காரு. அவன் கண்டிப்பா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது ஸ்டார்டிங் அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, சாப்டர் 1 to 7, அந்த சாப்டர் 1ல இருந்து 7 வரைக்குமே இருக்கு. சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் சொன்னா நம்ம காளிதாஸ் சாரோட இன்ட்ரோ. அது வந்து அந்த சாப்டரோட நேமே வந்து இன்ட்ரோ தான். அந்த இன்ட்ரோல வந்து அவரோட காளிதாஸ் சாரோட இன்ட்ரோ வந்து அந்த கம்யூனிசம் பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து ஒரு சாப்டர் ஒரு மெயின் சீன், ஒரு அடக்குமுறை எதிர்த்து அதுலயே வந்து ஒரு இதுதான். அந்த அர்ஜுன் தாஸ் பிளஸ் காளிதாஸ் இவங்களோட 2 பேரோட ஃபைட்டை தூக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஓவரால் மூவியே கம்யூனிசம் பேஸ் தான். ஓவரால் மெசேஜே கம்யூனிசம் தான். சாப்டர் 7 போர். அந்த போர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓவராலா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே சிங்கிள் டேக் மாதிரி தான் இருக்கும். ஆனா 100% எனக்கு தெரியும், நான் கத்துக்கினேன் இந்த படத்துல நான் கத்துக்கின விஷயம் அதை சிங்கிள் டேக் கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா எங்கெங்கெல்லாம் அந்த சீனை பாத்தீங்கன்னாலே பிளர்டு தெரியும், எல்லாத்துக்குமே பிளர்டு தெரியும். அங்கேயும் எங்கெங்கெல்லாம் பிளர் ஆயிருக்கோ அந்த இடத்துலலாம் ஷார்ட் மாறி இருக்கு. 100% நான் ஒத்துக்கிறேன். அது நம்மள ஏமாத்தி இருக்காங்க. அத தெரியாத அளவுக்கு பக்காவா எடுத்துறதுக்கு அது சிங்கிள் டேக்குன்னு நம்ம ஆடியன்ஸை நம்ப வச்சிருவாரு. ஆனா நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அது சிங்கிள் டேக் கிடையாது. அந்த சிங்கிள் டேக்க அந்த ஷார்ட்டை எப்படி மெர்ஜ் பண்ணி அதை சிங்கிள் டேக்கா ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல அந்த சீன், அந்த ஒரு சீன்காக நானு டெக்னிக்கலி அத பத்தி எல்லாம் யோசிக்காம அந்த சிங்கிள் டேக்க நான் என்ஜாய் பண்ணிட்டேன். அதனால அவ்வளவுதான், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வச்சாரு அது சிங்கிள் டேக்னு சொல்லிட்டு. அவ்வளவு அழகா அந்த ஓவரால் அந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாவே சிங்கிள் டேக் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதை அழகா கட் பண்ணி எங்க கட் பண்ணாரோ அதே இடத்துல மெர்ஜ் பண்ணி பக்கா எடிட்டர் சூப்பரா பண்ணிருப்பாங்க. சினிமோகிராஃபியும் அதுல நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த படத்துல கத்துக்கினதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எடிட்டிங் தான் வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துல. அது இல்லாம நிறைய சின்ன விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. ஷார்ட் ஸ்டோரிஸ் மாதிரி நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் வரும். அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் வரும். ஒரு ஹீரோயின் அந்த லீட் கேரக்டருக்குலாம் சம்மந்தமே இல்லாத ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அந்த லவ் பிட்ரேயல் இருக்கும். அதெல்லாம் சும்மா அங்கங்க காட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த விஷயங்கள் வந்து பின்னாடி பெரிய இதுக்கு லீட் கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா காட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல குறிப்பா அந்த இன்ட்ரோல் பிளாக் சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அர்ஜுன் தாஸ் அண்ட் காளிதாஸ் மீட்ல அந்த சீன்ல ஒரு ஷாட்டும், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங்ல ஒரு ஷாட்டும் வச்சிருப்பாங்க. அங்க ஒரு ரிவெஞ்சி, இங்க ஒரு சேலஞ்சு. குறிப்பா தைரியமா அவர் வந்து எல்ஜிபிடியை கொஞ்சம் டச் பண்ணிருக்காரு, போல்டாவே டச் பண்ணிருக்காரு. சோ அதை ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணிருக்காரு. பாலிடிக்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஷேக்வாரோட ஒரு கோட் ஒன்று இருக்கும், என்னதுன்னா த ரியல் ரெவல்யூஷனரி இஸ் குட் ஃபீலிங் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு. அந்த படத்துல வந்து அவரோட அர்ஜுன் தாஸோட இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சண்டை நிறைய போட்டிருப்பாரு. ஆனா உண்மையிலுமே சண்டை அவருக்காக போட்டிருக்கவே மாட்டாரு. அவருக்காக 10 செகண்ட் சண்டை தான், அதுவும் அடிதான் வாங்கியிருப்பாரு. நான் படத்தை வந்து காளிதாஸோட கனெக்ட் ஆகி நான் படம் பார்த்தேன். நீ இதுல யாரோட கனெக்ட் ஆனு எனக்கு தெரியல. அர்ஜுன் தாஸோட கனெக்ட் ஆகி அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நாம செகண்ட் ஷோல சந்திப்போம். அண்டில் தென் பை.